ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக புனிதமிக்க இந்த மாதத்தில் நம்மீது கடமையான நோன்பை நோற்றவர்களாகவும் இன்றைய கடமையான ஜும்மா தொழுகையை தொழுவதற்கும் இறை அருளை வேண்டியவர்களாக இறை இல்லத்தை நோக்கி நபி வழிப்படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து
காணிக்கை தொழுகை 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து ரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசீக்கும் வ ஈயாய அவ்வலம் பி தக்வல்லாஹ். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டும் ரமலானிய நாட்கள் மிக வேகமாக செல்வதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய பொழுதுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள்: ரமலானில் நாட்கள் வேகமாக கடியும். எப்படி தெரியுமா? 3 பத்துகளாக பிரித்து முதல் 10 நடந்து செல்லும், 2வது 10 ஓடி போகும், 3வது 10 பறந்து செல்லும் என்று நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தால் சொல்லி வைத்ததை நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுதுதான் ரமலான் துவங்கியதை போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. மக்களெல்லாம் ஆவலுடன் முதல் பிறையை எதிர்பார்த்து பிறை பார்க்கப்பட்டு விட்டதா, நோன்பு துவங்கலாமா என்றெல்லாம் குதூகலத்திலே விசாரித்த அந்த நாட்கள் இப்பொழுதுதான் தொடங்கியதை போல தெரிகிறது. கிட்டத்தட்ட ரமலானினுடைய 13 நோன்புகளை இறை அருளால் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானினுடைய 13 நாட்கள் நிறைவு பெற்றுவிட்ட இந்த சூழலில் ஒரு மினி டெஸ்ட், ஒரு சிறிய பரிசோதனை நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நவீன காலத்திலே நோய்கள் பெருகி இருக்கின்ற இன்றைய காலத்திலே அவர்கள் ஒரு கருவியை வைத்து கொண்டு தாங்களாகவே இரத்தத்தை சோதனை செய்து சர்க்கரை அளவை பார்ப்பதை போல ஒரு மினி டெஸ்ட் இந்த நேரத்தில் ரமலானினுடைய 13 நாட்கள் கடந்துவிட்ட இந்த சூழலில் ஒரு சின்ன பரிசோதனை எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நம்மை விட்டும் கடந்து சென்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு அளப்பரிய பாக்கியமான ரமலானிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் கைக்கு கொடுத்திருக்கிறான். ரமலான் வந்தது. ரமலான் வருவதற்கு முன்பாக நம்முடைய வசனங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றெல்லாம் நாம் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ரமலானுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் ஒரு நீண்ட பட்டியலை வைத்திருப்பார்கள். எப்படியாவது இந்த ரமலானில் ஒரு நோன்பை கூட தவற விடாமல் முழு நோன்புகளையும் வைத்துவிட வேண்டும் என்று சில வாய்ச்சொல் வீரர்கள் சவால் விட்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக இதே வசனத்தை பேசி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் நம்மிடத்திலே இருக்கிறது. என்ன பேசுவாங்க தெரியுமா? எப்படியாவது இந்த ரமலான்லேருந்து குர்ஆன் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு 18 வயசிலே போடப்பட்ட சபதம் பேரன் பேத்தியெல்லாம் எடுத்த பிறகும் கூட இன்றைக்கும் அந்த சபதம் புத்துணர்வாக ரினிவல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ரமலானினுடைய துவக்கத்திலும் நாம் அனைவரும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கிறோமே ஒழிய செயல்பாட்டாளர்களாக மாறியது மிக குறைவானவர்கள் என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ரமலான் துவங்குவதற்கு முன்பாக எவ்வளவு எதிர்பார்ப்புகள், என்ன குதூகலம், இப்படி பிடித்து விடுவேன், அப்படி பிடித்து விடுவேன், இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று பக்கங்களாக வசனம் பேசிய இஸ்லாமிய குடும்பங்கள் இன்றைக்கு எங்கே சென்றது? ஒரு 13 நாட்கள் ரமலானை கடந்த பிறகும் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு களமான இந்த ஜும்மாவை நான் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரமலான் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தவர்கள் அனுபவிக்க முடியாத ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு மக்கள் சூட்டுகின்ற பட்டம் மர்ஹூம் என்று சூட்டுகிறார்கள். மர்ஹூமானவர்கள், அதாவது கடந்து போனவர்கள் செய்ய முடியாத எல்லா அம்சங்களையும் நாம் செய்யலாம் என்பதை முதல் கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறந்து போனவன் நினைத்தாலும் நோன்பு வைக்க முடியாது. இறந்து போனவன் என்னதான் தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று அவன் வாயிலே சொல்லிவிட முடியாது. கடந்து போய்விட்டது. இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு அளப்பரிய பொக்கிஷமாக நமக்கு ஹயாத்தை கொடுத்து, அதுவும் குறிப்பாக ரமலானை அடைகின்ற உன்னத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானே, நாம் என்ன சாதித்திருக்கிறோம்? ரமலான் துவங்குவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களும் வாய்ச்சொல் வீரர்களாகவே இருந்திருக்கிறோம். வெட்கமாக இருக்கிறது. எப்படியாவது இந்த ரமலானில் இருந்து நான் ஐவேளை தொழுகையை பிடித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் சில கூட்டம். இதே இந்த வசனத்தை 40 வருடங்களாக கூறிக்கொண்டே இருப்பார்கள். ரமலான் நான் மாற்றம் எனக்குள் வந்துவிடும், ரமலானிலே மாற்றங்கள் எனக்குள் நிகழும் என்று சொல்லியே இதுவரைக்கும் ரமலானை கடத்துகின்ற ஒரு கூட்டம் நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லையா? இது ஒரு அளப்பரிய நியாமத் என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த அருளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். சகோதரர்களே, முதல் செய்தி அமல் செய்கிறது. இரண்டாவது பார்ட். முதல் பகுதி அல்லாஹ் நம்மை உயிரோடு வாழ வைத்திருக்கிறானே, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த ரமலானுக்கு முன்பாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரமலானை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கடந்த வருடம் நம்மோடு உட்கார்ந்து சஹர் சாப்பிட்டு இருந்தார்கள். கடந்த வருடம் நம்மோடு இருந்து இஃப்தாரை குதூகலமாக இஃப்தாரை திறந்தார்கள். புத்தாடை அணிந்து கொண்டு ஈதுக்கு வந்தார்கள். எல்லாம் செய்தவர்கள் இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பட்டம் மர்ஹூமானவர்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, நமக்கு அந்த பட்டம் வழங்கப்படவில்லை, இனிமேல் வழங்கப்படும். நாம் வாய்ச்சொல் வீரர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். வெட்கமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் இந்த ரமலானிலே ஹயாத்தை கொடுத்திருக்கிறானே, ஒரு பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறானே, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து கொள் என்று அவகாசம் கொடுத்திருக்கிறானே, இது பாக்கியமாக தெரியவில்லையா? நம் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நம் சமூகம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் வெட்கப்படுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை.
ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஒரு அளப்பரிய பாக்கியம், ரமலானிய பாக்கியம். இந்த மாதத்திலே உயிரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறானே, இந்த அற்புதமான சான்ஸை, இந்த அற்புதமான வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக் கொள்ள நாம் தயங்குகிறோம்? நம்மை விட்டும் கடந்து சென்றவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் சகோதரன் போன ரமலானிலே இருந்தால் இன்றைக்கு இல்லை, என்னவள் இருந்தால் இன்றைக்கு இல்லை, என் குடும்பத்தார் இருந்தார் இன்றைக்கு இல்லை. யார் யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார்களோ அவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்கள் வாழுகின்ற உலகம் தனி. மக்கள் அவர்களுக்கு சூட்டுகின்ற பெயர் மருகுமானவர்கள். அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். அவர்கள் நினைத்தாலும் ஒரு சுபஹான் அல்லாஹ் கூற முடியாது. அவர்கள் கதறினாலும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூற முடியாது. இவைகளெல்லாம் கடந்து போய் அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக, ஆரோக்கியம் உள்ளவராக நாம் இந்த உலகத்திலே, அதுவும் இந்த ரமலானிலே வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, நாம் ஏன் இதை மறந்து வாழ்கிறோம்? நாம் ஏன் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை? ரமலானினுடைய 13 நாட்கள் கடந்து போன இந்த சூழலில் ஒரு மினி டெஸ்ட் எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிறது. லேபில் போய் இரத்தத்தை கொடுத்து பரிசோதனை செய்யப்படக்கூடிய டெஸ்ட் அல்ல. லேபிலே இரத்தத்தை கொடுத்து என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறது என்று அறியக்கூடிய சோதனை அல்ல. இந்த சோதனையை இன்றைய பொழுதிலே நானும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். காரணம், ரமலானிய அற்புதம் நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அது அடுத்த வருடம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எந்த உத்தரவாதமும் இல்லாத சூழலில் தற்சமயம் அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறான். ஒரு 6 விதமான சோதனை நமக்குள் கேள்விகளாக கேட்டு இந்த பதிலை நாம் பெற வேண்டும். ஒரு 6 செக்கப். முதல் விஷயம், ஒரு 6 விதமான ஒரு பேக்கிங், ஒரு கேம்போ, ஒரு பரிசோதனையை தான் இப்போ நாம் செய்ய போகிறோம். முதல் விஷயம், ரமலானினுடைய நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் கடந்து போன இந்த நிலையில் எல்லா நோன்புகளையும் நாம் வைத்திருக்கிறோமா? இது முதல் பரிசோதனை. உங்கள் மனதிற்குள் இந்த கேள்வியை கேட்டு அப்படியே டிக் செய்து கொள்ளுங்கள், அப்படியே மார்க் போட்டுருங்க. ரமலான் துவங்கியதிலிருந்து நான் இதுவரைக்கும் எந்த நோன்பையும் விடாமல் நான் வைத்திருக்கிறேனா? முதல் கேள்வி. ஒரு 6 விதமான பரிசோதனை கொண்ட ஒரு கேம்போ உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுகிறேன். 13 நாள் ஆயிடுச்சு. சில பேர்களுக்கு முன்பின் கணக்கு முன்ன பின்ன இருக்கலாம். இதிலிருந்து துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நான் நோன்பை சரியாக வைத்திருக்கிறேனா? அப்படி வைத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் உறக்க சொல்லுங்கள், டிக் செய்துவிட்டு அடுத்த பதிலுக்கு செல்லுவோம். இரண்டாவது, ஒரு முக்கியமான பரிசோதனை. அதிகமானவர்கள் இந்த பரிசோதனையிலே தோற்று போய்விடுகிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான முரண் என்னன்னா, நம் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அதிகமானவர்கள் ரமதானிலே நோன்பு மட்டும் வைத்தால் போதும் என்ற மனோநிலையில் ஒரு கூட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்கள் பார்வையில் நோன்பாளிகள். சஹர் செய்திருப்பார்கள், இஃப்தார் செய்வார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே அவர்கள் நோன்பாளிகள் அல்ல. நோன்பு என்றால் என்ன? பாயிண்ட் டு பாயிண்டாக, பாயிண்ட் டு பாயிண்ட் என்று சில பேருந்திலே குறிப்பிடுவதை போல சஹரிலே சாப்பிட்டு விட்டு உறங்க சென்று விட்டு எந்த அமலும் செய்யாமல் இஃப்தாருக்கு விடிப்பதா? அல்லது சஹரை சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்றி விட்டு எல்லா பலாய்களையும் கழுவி விட்டு கடைசியில் இஃப்தாரிலே சென்று போய் முடிப்பதா?
என்று பார்த்தால் இன்றைக்கு நம் சமூக மக்கள் அதிகமானவர்கள் வயிற்றிற்கு மட்டும்தான் நோன்பு வைக்கிறார்களே தவிர இஸ்லாம் கூறிய அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த நோன்பை வைக்கவில்லை என்பதுதான் கொஞ்சம் வேதனையான விஷயம். சில ஊர்ல நோன்பு வைக்காதவர்களுக்கு ஒரு டைலாக் ஒன்று பேசுவார்கள், வைத்து நோன்பு என்று. சில குழந்தைகள் எல்லாம் சொல்வார்கள், இவன் வைத்து நோன்பு. இது உண்மையிலேயே பார்த்தா இந்த பேர் நமக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும். மற்ற காலத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், இந்த மாதத்திற்கும் உள்ள என்ன வித்தியாசம்? வயிறு நோன்பாக இருக்கிறதே ஒழிய மீதி எல்லா உறுப்புகளும் அதனுடைய சேட்டைகளை இது செய்து கொண்டே இருக்கிறது. கண்கள் அலைபாய்கிறது, கைகள் மோசடி செய்கிறது, கால்கள் வேறு பக்கம் நடந்து செல்கிறது, சிந்தனை தடுமாறுகிறது. இப்படி எல்லா உறுப்புகளும் அதன் அதன் திசையிலே பயணித்து வயிறு மட்டும் நோன்பாக இருப்பதை நோன்பே இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. நீ பட்டினி கிடக்கிறாய், அவ்வளவுதான். எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் மார்க்கம் சொல்கிறது. ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் நம்மை போல 14 மணி நேரங்கள் நோன்பு நோற்றிருப்பார்கள், கடும் பசி தாங்கிக் கொண்டிருப்பார்கள், தாகத்தை தாங்கித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அவர்கள் நோன்பாளிகளே அல்ல. அப்பொழுது யார் அவர்கள்? அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள், அவ்வளவுதான். உன் பட்டினி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். உன் பட்டினி எனக்கு தேவையில்லை, உன் உண்ணாவிரதம் எனக்கு தேவையில்லை. நோன்பு என்று சொன்னால் சகோதரர்களே, பட்டினி கிடப்பது மட்டும் நோன்பு அல்ல, எல்லா உறுப்புகளும் நோன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது, அல் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்மளுடைய பல விக்கெட்டுகள் இதில் விழுந்துருது. மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தா சாப்பிடாமல் இருக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய எல்லா அநியாயங்களும் இந்த மாதத்திலே செய்யப்படுகிறது. எந்த வாய்கள் நிரந்தரமாக ஃபித்னா பேசக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியதோ அந்த வாயிலே ஃபித்னா பேசி கொண்டிருக்கிறோம், அந்த வாயிலே குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா முசீபத்துகளையும் எல்லா பாவங்களையும் துணிந்து செய்துவிட்டு நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய நோன்பு, நம்முடைய நோன்பு அல்லாஹுக்கு தேவையே இல்லை. இந்த நோன்பை பற்றி ஒரே ஒரு டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்கணும்னா, இந்த நோன்பு மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்க வேண்டும். வரலாறை இரண்டாக பிரிப்பார்கள் அல்லவா, கீபு கீமி, கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே 2 தான் சகோதரர்களே, ரமலானுக்கு முன்பு ரமலானுக்கு பின்பு. எப்படி இருந்தான் இவனா, ரமலானுக்கு பிறகு இவ்வளவு அழகாக மாறிவிட்டானே என்ற குணத்திற்கு, என்ற அமலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறி இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் வயிறு பசித்திருப்பதினாலோ, மீதி எல்லா செயல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது, வயிறு மட்டும் காய்ந்து கிடக்கிறது என்று சொன்னால் உன் பசி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் கூறுகிறான். உன் தாகம் எனக்கு தேவையில்லை, ரப்பு கூறுகிறான். அப்போ நோன்பினுடைய அடிப்படை பசித்திருப்பது மட்டும் அல்ல, அது மாற்றங்களுக்கான மாதம் என்பதை புரிந்து கொண்டால் நம்மிடத்திலே மிராக்கிள், ஒரு அதிசய மாற்றங்கள் நிச்சயமாக திகழ்ந்தாக வேண்டும். ரமலான் நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதற்கு ஒரு 6 டெஸ்ட்டு. முதல் டெஸ்ட்டு, ரமலானினுடைய துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் சரியாக நோன்பு வைத்திருக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திருப்தியாக இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அடுத்து இரண்டாவது, ஐவேளை தொழுகையை பேணுதலாக இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதிருக்கிறோமா என்ற கேள்வியை நம் முன் வைத்தால் அதிகமானவர்கள் தோற்று போய்விடுகிறார்கள். நோன்பு இருந்து கொண்டு தொழுகை இல்லை, நோன்பு இருந்து கொண்டு எல்லா அநியாயங்களும் செய்யப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது நோன்பே அல்ல. அவன் பட்டினி கிடக்கிறான்,
அவன் தாகித்திருக்கிறானே ஒழிய நோன்பு என்று சொன்னால் வெறும் பசித்திருப்பது மட்டும் இல்லை சகோதரர்களே. நோன்பு என்று சொன்னால் கடும் வெயிலிலே தவம் கிடந்து நாவெல்லாம் தண்ணீர் குடிக்க மாட்டாமா என்று தழுதறுக்கக்கூடிய நிலையிலே எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது மட்டும் நோன்பல்ல. நம்முடைய எல்லா உறுப்புகளும் நோன்பாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம் சமூகத்திலே பார்க்கிறோம், நிறைய முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கிறோம். கொஞ்சம் பரிதாபமாகவும் இருக்கிறது அவர்களை பார்த்தால். 13 நேரம் பட்டினி கிடக்கிறார்கள். அது நோன்பல்ல, 13 நேரம் பட்டினி கிடக்கிறார்கள். இவ்வளவுதான். பாயிண்ட் டு பாயிண்ட் என்று பேருந்திலே சொல்லப்படுவதை போல சஹர் டு இஃப்தார். சஹர் வைத்து விடுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை இல்லை, எந்த வக்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற மாதங்களிலே செய்யாத எல்லா அநியாயங்களும் அல்சாட்டியங்களும் எல்லா ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் இன்றைக்கு நோன்பு வைத்து கொண்டு நோன்பாளிகள் என்ற போய் பெயரிலே செய்யப்படுகிறதா இல்லையா? இஸ்லாம் இவர்களை வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் நோன்பாளிகளே அல்ல. உன்னுடைய பட்டினி அல்லாஹுக்கு தேவையில்லை, உன்னுடைய தாகம் அல்லாஹுக்கு தேவையில்லை. நோன்பு வயிற்றை காய போடுவது மட்டும் நோன்பு இல்லை சகோதரர்களே. நம்முடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும், அதுதான் நோன்பு. இரண்டாவது டெஸ்ட்டு, 5 வேளையை பேணுதலாக இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறோமான்னு நமக்குள்ளேயே இந்த கேள்வியை இப்போ கேட்குறவங்க நீங்களே டிக் பண்ணிக்கணும். முதல் கேள்வி, எல்லா நோன்பையும் வைத்திருக்கிறேனா? வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் டிக் செய்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே அடித்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, 5 வேளை தொழுகையை பேணுதலாக ரமதானினுடைய துவக்கத்திலிருந்து நான் ஜமாத்துடன் பள்ளிவாசலுக்குள்ள வந்து தொழுகிறேனா? இல்லை என்று யாராவது இந்த கூட்டத்திலே இருந்தால் கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள். நோன்பு மாதம் வெறும் வயிற்றை காய போடுவதற்கு மட்டும் நோன்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூணாவது, முன்பின் சுன்னத்துகளை பள்ளிவாசலில் வந்து பேணுதலாக தொழுகிறோமா? நாலாவது, குர்ஆன் ஓதுகிறோமா? இப்போ நான் சொல்கிற இந்த 6 டெஸ்ட்டையும் நம்முடைய செயல்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட நோன்பில் எல்லாமே பாஸ் ஆகிடுவோம், எல்லோருமே நோன்பு வைப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய வேதனைன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரத்துக்கு மேலே கடுமையாக வயிற்றை காய போட்டு தண்ணி கூட குடிக்காம எத்தனையோ நோன்பாளிகளுடைய நோன்பை அல்லாஹ் தூக்கி எறிகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரதம் நமக்கு தேவையா? வயிற்றை காய போடுவது நோன்பு அல்ல சகோதரர்களே, அது வேறு. வயிற்றை காய போடுவது மட்டும் நோக்கமல்ல, எல்லா உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும், எல்லா உணர்வுகளும் கட்டுப்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போதான் நோன்பே ஒழிய நானும் நோன்பு நோக்கிறேன் என்று சஹரை சாப்பிட்டு விட்டு பாயிண்ட் டு பாயிண்டை போல தூங்கி எழுந்துச்சு ஃபஜ்ர் தொழுகாமல் காலையிலே 10 மணிக்கு எழுந்திருச்சு குடித்துவிட்டு நண்பரோடு கட்ட பேச்சுகளை எல்லாம் பேசிவிட்டு பிறகு ஒரு குளியல், பிறகு ஒரு இஃப்தார், இப்படி குதூகலமாக கழிக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இல்லை என்று நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நிதர்சனமான உண்மை, கண்கூடாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நோம்புன்னா அவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? வெறும் பட்டினி கிடந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த பட்டினி அல்லாஹுக்கு தேவையில்லை, உன்னுடைய விரதம் அல்லாஹுக்கு தேவையில்லை. உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். அடுத்து 5வது சோதனை, 5வது பரிசோதனை, குர்ஆன் ஓதணும், நோன்பில் 5 வேளை தொழுகணும், சுன்னத்தை தொழுகணும், அடுத்து நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்யணும். 6வது முக்கியமான பரிசோதனை, எந்த ஒரு தீய செயல்கள் தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய செயல்களிலே வந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 6 பரிசோதனையும் நமக்கு சரியாக பாசிட்டிவாக இருந்தால், பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானை முழுவதுமாக அர்த்தமுள்ள வகையில் கழிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். இல்லை
நோம்பில் நாங்கள் நோன்பு மட்டும்தான் வைக்கிறோம், வேறு எந்த செயலும். ஏன்னா நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், சஹர் சாப்பிட்டு விட்டு தூங்குகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகை கட்டு. காரணத்தை கேட்டால் இடுப்பை கீழே வைத்தேன், எழுந்திருச்சு பார்த்தால் 10 மணி என்று அசால்ட்டாக சொல்லுகிறார்கள். இந்த தொழுகை இல்லாமல் எந்த ஒரு அமலும் இல்லாமல் யாராவது நோன்பு நோற்றால் ஒன்றை உறுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நோன்பு இல்லை, நீங்கள் பட்டினி கிடக்கிறீர்கள். பட்டினிக்கும் நோன்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதோ இங்கே இருக்கக்கூடிய உங்களை பார்த்து என்னையும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகையை பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தாக தொழுதிருக்கிறீர்கள்? கொஞ்சம் மனசுக்குள்ள கேள்வியை கேளுங்க. இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, எல்லோரும் நோன்பு வைக்கிறோம், வெறும் பட்டினி கிடக்கிறோம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. வெறும் பட்டினி கிடப்பதற்கும் நோன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் நோன்பாளிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, இறை கட்டளையை சரியாக செய்கின்ற அந்த பயிற்சியும் ரமதானிலே துவங்கப்பட வேண்டும் என்பதை முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த ரமலான் மாதம் என்பது வெறும் விரதத்திற்குரிய மாதம் மட்டுமல்ல, வெறும் நோன்பு வைத்த காய போட்டு கடுமையாக தவம் கிடந்து நாம் எதையும் சாதிக்க போவதில்லை. நம்முடைய உணர்வுகள் தவம் கிடக்க வேண்டும், இறை கட்டளை சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி களம்தான் இந்த ரமலான். ஒரு அரிய பாக்கியத்தை நம் முன்னோர்களுக்கு கிடைக்காத, நம்முள் வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஒரு பெரும் பொக்கிஷமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சில நாட்கள் கடந்துவிட்ட சூழலில் இந்த ரமலானை யார் யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, சரியான முறையில்னால் நாம் தப்பாக நினச்சிக்க கூடாது. சஹரையும் இஃப்தாரையும் ஒரு பிடிப்பது மட்டும்தான் சரியான அப்படின்லாம் இல்லை. அமல்களில் தெளிவாக இருக்கணும். 5 வேளையை பேணுதலாக ஜமாத்தோட தொழுகணும். முன்பின் சுன்னத்துகள் தொடப்பட வேண்டும். குர்ஆன் அதிகமாக ஓதப்பட்டிருக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்யணும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் சுத்தமாக இருக்கணும். யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் இந்த நோன்பே ஒழிய வெறும் பட்டினி மட்டும் நோன்பு இல்லை என்பதை நம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா காம்போவும் சேர்ந்தது தான் ரமதானே ஒழிய நானும் நோன்பு நோக்கிறேன் என்ற அலாரம் வைத்துவிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்தை போல காலையில் 4:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு எந்த தொழுகையும் இல்லாமல் இடைநில்லா பேருந்து என்று சொல்லப்படுவதை போல லுஹரும் இல்லை, அசரும் இல்லை, மகரிபும் இல்லை. கேட்டால் பாயிண்ட் டு பாயிண்ட், எங்களுக்கு எந்த தொழுகையும் தேவையில்லை. சஹர் டு இஃப்தார் ஃபேஷனாக பேசிவிடுகிறார்கள். சஹர் டு இஃப்தார், இவ்வளோதான் இன்றைக்கி நிறைய பேருடைய நோன்பு. கொஞ்சம் இந்த கூட்டத்தில் யாராவது இந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தால் என்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன். எந்த இபாதத்தும் இல்லை, சஹர் சாப்பிட்றோம். ரமலானுக்கு முன்னாடி என்ன நம்மக்கிட்ட செயல்பாடுகள் இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், ஃபித்னா பேசுகிறோம், ஊர் பலாயை கழுகிறோம். இப்படி எல்லா பலா முசீபத்துகளும் நடக்குது. இப்பையும் இப்படி நடக்குது அப்படின்னா உன் நோன்பு நமக்கு தேவையில்லை, அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான் என்பதை ஒரு முக்கிய எச்சரிக்கையாக இந்த நேரத்திலே நான் உங்களுக்கும் எனக்கும் என் சிந்தனைக்கும் உங்கள் சிந்தனைக்கும் கொண்டு வருகிறேன். ரமலான் பட்டினிக்கான மாதம் அல்ல, ரமலான் வெறும் தாகத்திற்கான மாதம் அல்ல, ரமலான் மாற்றத்திற்கான மாதம் என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய அத்தனை நாட்களையும் சரியான முறையில் எல்லா இபாதத்துகளையும் செய்து உள தூய்மை பெற்றவர்களாக ஈதை அடைகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹில்லதீ வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீ நஸ்தஃபா. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திற்கும் என்னுடைய கவனத்திற்கும் பகிரப்பட்டது.
ரமலான் மாதம் என்பது வெறும் பட்டினி கிடப்பதற்கான மாதம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சேஞ்சும் நம்மளுடைய கேரக்டரில் மாறாமல் ஒருவன் பட்டினி கிடக்கிறான், நோன்புக்கு முன்பாக அவன் பொய் பேசி கொண்டிருந்தான், அவன் மோசடி செய்தான், இன்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்கிறான், அதே நிலையோடு ரமலானிலே பட்டினி கிடக்கிறான், தாகமாக இருக்கிறான், கடும் தவம் கிடக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா, உன்னுடைய பட்டினி, உன்னுடைய இந்த கடும் விரதம் அல்லாஹுக்கு தேவையே இல்லை. வெறும் உடலை வருத்தி கொள்வதோ வயிற்றை காய போடுவதினால் இஸ்லாம் எந்த ஒரு மாற்றமும் படப்போவதில்லை என்றும் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த ரோம்பு ஒரு மிராக்கல், ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தியிருக்க வேண்டும். யார் யாரிடத்தில் என்னென்ன குணக்கழிவுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த குணக்கழிவுகள் எல்லாம் நோன்பின் மூலமாக நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவன் பெருமை பிடித்தவனாக இருந்திருப்பான். இந்த நோன்பு, கடும் தவம், இந்த பட்டினி அவனை வாட்டி எடுத்து இறைவனுடைய உண்மையான தன்மையை புரிய வைத்து பெருமை பிடித்தவன் சாதாரண மனிதனாக மாற வேண்டும். கஞ்சன் கொடைவள்ளலாக மாற வேண்டும். எந்த நேரமும் ஆபாசங்களை சிந்தித்து கொண்டிருப்பவன் சொர்க்கத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். இப்படி யார் யாரிடத்தில் என்னென்ன குணக்கழிவுகள், என்னையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கிறேன், குணக்கழிவுகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த கழிவுகளை அகற்றி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறான். நாட்கள் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. சகோதரர்களே, நான் திரும்பவும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தயவு கூர்ந்து வயிற்றை மட்டும் பட்டினி போடாதீர்கள். நீங்கள் கடும் சிரமத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுவும் சில வியாபாரிகள்லாம் நாம் பார்க்குறோம், அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு வியாபாரத்தையும் கவனித்து கொண்டு, சில தொழிலாளிகள் அடுப்பின் பக்கத்தில் இருந்து கொண்டு கடும் வேக்காட்டிலெல்லாம் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். ஆனால் என்னன்னா, நம்மளுடைய கேரக்டர் மாறணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த ரமலானுக்கு முன்பு பின்பு ரமலான் ஒரு அற்புதமான பயிற்சி திட்டமாக இந்த இஸ்லாமியர்களுக்கு நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எஞ்சி இருக்கக்கூடிய நாளில் வெறும் பட்டினியாக நோன்பை கழிக்காமல் யார் யார் இடத்துல என்னென்ன குணக்கழிவுகள் இருக்கிறதோ, குணக்கழிவுகள், நல்ல குணம் இல்லை, பெருமை இருந்துச்சா பெருமை போயிடணும், கஞ்சத்தனம் இருந்துச்சா கஞ்சத்தனம் போயிடணும், புறம் பேசக்கூடிய தன்மை இருந்துச்சா அது போயிடணும். இப்படி குணக்கழிவுகள் நீங்கினாவே நாம் உண்மையான சொர்க்க பாதையை நோக்கி செல்லுவோம் என்பதை ஒரு முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்திற்கும் என்னுடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடுத்து வருகின்ற ரமதானினுடைய எல்லா நாட்களையும் நோன்பு முறைப்படி, நோன்பு எப்படி இறைவன் விரும்புகிறானோ அதன்படி நோன்பை வைத்து நம் நல்ல செயல்பாட்டாளர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. மற்ற ஊர்லேயும் நோன்பு இருக்கிறாங்க, ரமலான் மகிழ்ந்து அமல் செய்கிறார்கள். இந்த மற்ற ஊர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தனி வித்தியாசம், சிறப்பு என்னன்னு கேட்டால், தயவு செஞ்சு யாரும் கறி கஞ்சி வாடான்னு சொல்லிடாதீங்க. திங்கிற ஐட்டத்தை நான் சொல்ல வரல. மற்ற ஊருக்கும் நமக்கும் உள்ள ரமலானில் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, மற்ற ஊரிலே ரமலானினுடைய இரவு தொழுகையை யாராவது பள்ளிவாசலில் இமாமாக இருப்பாங்க, இல்லை வெளியிலேருந்து வந்து அவங்க நடத்துவாங்க. இந்த காயல்பட்டினத்தினுடைய தனி சிறப்பு, வெளியிலிருந்து இதை ஒரு பொறாமையாக பார்க்கிறார்கள். இதனுடைய சிறப்பு என்னென்னா, நமக்கு நாமே என்று சொல்லப்படுவதை போல இங்கே உள்ள இறை விரும்பிகள், இறை திருப்தியை பெறுபவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்குகின்ற அந்த பாரம்பரிய ஒரு பழக்கம், ஒரு விருப்பம் இன்றைக்கும் நம் ஊரிலே கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் இருக்கிறது. இப்பொழுது கல்லூரி ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜும்மாவில் யூனிஃபார்மோடு வந்திருக்காங்க. இந்த மாணவர்களில் எத்தனை பேர்கள் ஹாஃபில்கள்னு எண்ணி பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு 4 பேராவது ஹாஃபில் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, காயல்பட்டின மக்கள் ஹாஃபிலை விரும்புகிறார்கள். அப்போ நமக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இரவு தொழுகையை எல்லா பள்ளிவாசல்லையும் அலங்கரிப்பது நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். நேற்று வரைக்கும் தெருவில் விளையாடிட்டு இருந்து பாலை தூக்கி போட்டு விளையாடின அந்த பையன் மதரசாவுக்கு சென்று 3 ஆண்டிலே குரானை மனனம் செய்து இன்றைக்கு தொலை வைக்கக்கூடிய அற்புதமான கண்கொள்ளா காட்சி வேறு எங்கேயும் தமிழகத்திலே பார்க்க முடியாது. காயல்பட்டத்தில் பார்க்கலாம். எந்த பள்ளியாசலுக்கு போனாலும் மதரசாவிலே பயின்ற சிறியவர்கள்
நேற்று வரைக்கும் மாடையும் ஆடையும் துரத்தி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் இன்றைக்கு தக்பீர் கட்டி குர்ஆனை ஓதுகின்ற இந்த அற்புதமான காட்சி காயல்பட்டினத்திற்கு மட்டுமே சொந்தம். அப்போது இந்த ஹாஃபில் எப்படி ஆகுவாங்க? எடுத்த உடனே ஆயிட முடியுமா? அதற்கு பயிற்சி களம் தேவைப்படுகிறது. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா, இந்த குர்ஆன் உடைய அந்த மனனமும் கல்வியும் பாதிப்பு வராத மாதிரி நிறைய பாடசாலைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பாடசாலையாக டே ஸ்காலர்ஸாக இருக்கக்கூடிய பாடசாலை ஜாமியா அஸ்ஹர் உங்களுக்கு தெரியும். இதே இந்த மஹல்லாவில் நான் திரும்பவும் உங்ககிட்ட ஒரு ரெக்யூஸ்டாக சொல்லுகிறேன், இங்கே யாராவது இந்த மஹல்லாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இரவு தொழுகைக்கு கொஞ்சம் பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள். அப்படி என்ன தான் இருக்குது இரவு தொழுகையில்? நானும் பார்க்கிறேன், இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸு கிட்டத்தட்ட ஃபெயில். இரவு தொழுகையில் ஆண்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். அப்போ யார் ஃபாஸுன்னா தாய் குலங்கள் தான் ஃபாஸு. முழுக்க 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 பள்ளிவாசலைகளை அலங்கரிக்கக்கூடிய வேலையை எல்லா பள்ளியிலையும் பெண்கள் தான் தொழுதுட்ருக்காங்க. இனிமேல் கொஞ்சம் இரவு தொழுகைக்கு வாங்க. அப்படி ஒன்றும் பெரிய பாவியெல்லாம் ஆகிட போகிறதில்ல. கொஞ்சம் வெளியிலே சுற்றுவதை பள்ளிவாசலுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த இரவு தொழுகை எல்லா பள்ளிவாசலையும் யார் தொழு வைக்கிறா? இங்கே யார் தொழு வைக்கிறா? இதே இந்த மஹல்லாவை சார்ந்த உங்களுடைய பிள்ளைகள். உங்கள் முன்னாடி வளர்ந்த அதே பையன்தான். நேற்று வரைக்கும் டவுசர் போட்டு சுற்றிட்டு இருந்தவன் தான் இன்றைக்கு ஹாஃபிலாக மாறி நமக்கு தொழுகின்ற அற்புதமான பாக்கியம் காயல்பட்டினத்திற்கு மட்டுமே சொந்தம். சகோதரர்களே, இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா நமக்கு நிறைய பாடசாலைகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஜாமியா அஸ்ஹர் என்ற கல்வி நிறுவனம் இருக்கிறது. கல்விக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு 3 ஆண்டிலே உங்களுடைய குழந்தைகள் உங்களை சுவனத்திற்கு கரம் பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த ஹாஃபிலாக ஆகக்கூடிய அந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அதனால் பிரியப்பட்டீங்கன்னா, இப்போ இந்த மஹல்லாவிலேயே எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் ஹாஃபிலாக ஆகிட்டு இருக்காங்க. இனிமேலும் அடுத்த வருடம் சில வருடங்கள் ஆக போகிறாங்க. உங்கள் பிள்ளைகளும் ஹாஃபிலாக ஆக்கி நீங்கள் அலங்கரியுங்கள். அதற்கான வாசல் காயல்பட்டினத்தில் திறந்தே இருக்கிறது. அல்லாஹ் அனைவருக்கும் புரிந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். தொழுகை முடிந்ததற்கு பிறகு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்படும். ஜாமியா அஸ்ஹர் மதரசாவினுடைய நோட்டீஸ். அதை நீங்கள் பெற்றுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் ஹிஃபுல் மாஷால சேருங்க.